சரவணபவ ஓம். ஓம் சரவணபவ ஓம். ஓம் சரவணபவ ஓம். நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு வைநாசிகம் அப்படின்ற தலைப்புக்கு கீழே வர விஷயங்கள். வைநாசிகம் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம் திதியோக கரணத்தில் பார்க்கப்படுறது. சரி, வைநாசிகம் அப்படின்றது பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நெகட்டிவ் தான். ஒருத்தருக்கு வைநாசிக அதிபதி அல்லது வைநாசிக நட்சத்திரங்களில் கிரகங்கள் நின்று அந்த அதிபதியோடைய திசைகள் நடக்குது இல்லை புத்திகள் நடக்குது அப்படிங்கும் பொழுது அவர்களுக்கு உடல் மனம் சம்பந்தப்பட்ட நோய்களின் தாக்கங்கள் வருகிறது அப்படின்னு அர்த்தம். அப்போது பொதுவாக ஒரு விஷயத்தை தெரிந்துக்கலாம், உடலாலும் மனதாலும் நம்மை வேதனைப்பட வைப்பது வைநாசிகம் அப்படிங்கிறது. இது நம்ம சந்திரன் நின்ற நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா, அதாவது ராசி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நட்சத்திரத்துக்கு கிளாக் வைஸ் கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா 22வது நட்சத்திரமாக வருவது வைநாசிக நட்சத்திரம். இது நீங்கள் ஈஸியாக கவுண்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இன்னும் பர்டிகுலராக பின் பண்ணணும் அப்படின்னா அது எந்த நட்சத்திர பாதத்தில் நிற்குதோ அங்கேருந்து ஒவ்வொரு நட்சத்திர பாதமாக எண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா 88வது நட்சத்திர பாதமும் வதை வைநாசிகம் அப்படின்ற ஒரு தொடர்புக்குள்ளே வரும். சரி, இதுக்கும் இந்த உடல் மனம் சார்ந்த வதை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, பிரச்சனைகள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தர் ஜாதகத்திலையும் லக்னத்துக்கு 6ஆம் இடம் அப்படிங்கிறது உடலில் இருக்கக்கூடிய அந்த நோயினுடைய தன்மை அப்படின்ற இந்த விஷயத்தை பாரம்பரிய ஜோதிடத்தில் குறிக்காட்டும். அப்போது இங்கே திதியோக கரணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 88வது நட்சத்திர பாதமும் 22வது நட்சத்திரமும் உடலில் நமக்கு ஏற்படுகின்ற என்ன நோய், அதாவது என்ன மாதிரியான நோய் வருகிறது ஜாதகருக்கு அப்படிங்கிறத துல்லியமாக குறிக்காட்டக்கூடிய அடையாளங்களாக இருக்குது. சரி, இப்போது ஒருத்தருக்கு சூரியன் அப்படின்ற அந்த கிரகம் நோயை குறிக்காட்டக்கூடிய தன்மையில் வருது. ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் உங்கள் நட்சத்திரத்தை எடுத்துக்கோங்க. அந்த நட்சத்திரத்தில் இருந்து 22வது நட்சத்திரம் எது வருது அப்படின்னு எண்ணினீங்கன்னா அந்த நட்சத்திரம் ஒருவேளை சூரியனினுடைய நட்சத்திரமாக வந்தால் அவர்களுக்கு சூரியன் சம்பந்தப்பட்ட நோய்களின் தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி தான் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் நம்ம என்ன மாதிரியான நோய்களின் தாக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறிக்காட்டக்கூடிய அந்த நட்சத்திரம் எதுவோ அதனுடைய நோய் அப்படிங்கிறத ஈஸியாக சொல்லிட முடியும். இது மட்டும் இல்லாமல் 12 பாவங்கள் இருக்குது. அப்போ அந்த பாவங்களுக்கு உடல் உறுப்புகள் அங்கங்கள் அதுக்கு தொடர்பில் வரும். இப்போது ஒருத்தருக்கு முகத்தில் பிரச்சனை வருமா, இல்லை முகத்தில் இருக்கிற கண்கள் கழுத்து வாய் இது சம்மந்தப்பட்ட அத்தனையும் பிரச்சனைகளில் வருது அப்படிங்கும்போது அவங்களுக்கு 2ஆம் பாவகம், அதாவது இது காலபுருஷ தத்துவத்தில் நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். 2ஆம் பாவகம் அப்படிங்கிறது பாதிக்கப்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக முழங்காலில் ஒருத்தருக்கு பிரச்சனை இருக்குது அப்படிங்கும் பொழுது மேஷராசி மண்டலத்தில் இருந்து வரக்கூடிய 10ஆம் பாவம் மகரம், அப்போ மகர வீடு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல அந்த கிரகமும் பார்க்கணும், பாவமும் பார்க்கணும், அதுக்கப்புறம் லக்னத்துக்கு 6ஆம் இடத்து அதிபதி பாரம்பரியம் இது, அவருடைய தொடர்பும் நிச்சயமாக அங்கே இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் அங்கே வைநாசிகம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நம்ம ரொம்ப ஈஸியாக நமக்கு என்ன மாதிரியான நோயினுடைய தாக்கங்கள் இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அதுக்கு உண்டான சரியான பரிகாரம் என்ன, இந்த ஜாதகர் அந்த நோயுடைய நீண்ட நாள் போராடுவாரா, அந்த நோயினுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குமா, அல்லது அந்த நோய் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சில பேரெல்லாம் சின்னதாக ஒரு மெடிசன் சாப்பிடுவாங்க, இல்லை வீட்டு வைத்தியம் அல்ல ட்ரை பண்ணி அவங்கள க்யூர் பண்ணிப்பாங்க ஏதாவது வந்ததுன்னா, அந்த மாதிரி வலிமையுடைய ஒரு அமைப்பா இல்லைன்னா ரொம்ப நொடிஞ்சு போகிற ஒரு அமைப்பா அப்படிங்கிறதையெல்லாம் தற்சமயம் அவங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த தசா புத்திகள் மட்டும் இல்லாமல் கோச்சார கிரகங்களும் அதில் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் நான் உங்களை பார்ட் 2 வைநாசிகம் வீடியோவில் சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடம் இருந்து